வெல்கம் டு தாரா சமையல். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கட்டு கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நான் ஓவனில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். வத்தலையும் கூட ஓவனில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் முறுமுறுன்னு கிடைக்கும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். உளுந்தம்பருப்பு நல்லா செவக்க வறுக்கணும். இது கூட 1 டீஸ்பூன் மட்டும் ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா செவக்க வறுபடும். நல்லா இந்த மாதிரி வறுபட்டதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. தோலெல்லாம் நல்லா செவந்து வரும். அதுக்கப்புறமா இது கூடவே 10 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். நல்லா வறுபடுறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். மிளகாவும் லைட்டாக கலர் மாதிரி வரும், அந்த அளவு நல்லா வறுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்தெடுத்தால் மட்டும்தான் நம்மளோட பொடி கெட்டு போகாமல் 4-5 மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை நான் ஏற்கனவே வெயிலில் காய வச்சு எடுக்க சொன்னேன்ல, ஸோ அதை தான் மறுபடியும் லைட்டாக கடாயில் போட்டு வறுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எல்லாத்தையுமே கொட்டி நல்லா கூல் பண்ணணும். நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா நல்லா மையாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இட்லி, தோசை இல்லைன்னா கருவேப்பிலை சாதம் பண்ணுறதுக்கு கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த கருவேப்பிலை பொடியை ஒரு பாட்டிலில் போட்டு 3 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மறக்காமல் தாரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.